தெலங்கானாவில் 3 பெண் குழந்தைகளை தந்தையே குளத்திற்குள் தள்ளி கொலை செய்த சம்பவம் கொலைநடுங்க செய்திருக்கிறது. வறுமை வாட்டி வதைத்ததால் 3 வேளையில் சோறு கூட போட முடியாத இயலாமையால் 3 உயிர்கள் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? ஆபத்தை உணராமல் தோசை வாங்கி தருகிறேன் என்று தந்தை கூறியதும் ஒன்றுமறியாத சிறுமிகள் ஆட்டோவில் ஏறி சென்ற கடைசி காட்சிதான் இது. திடீரென குளத்தின் அருகே ஆட்டோவை நிறுத்திய தந்தை ஒவ்வொரு குழந்தையாக உள்ளே தள்ளிவிட்டு அரை மணி நேரம் அங்கேயே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்துள்ளார். தண்ணீருக்குள் மூழ்கிய குழந்தைகள் தங்களது மூச்சை நிறுத்தியதும் ஒன்றும் தெரியாதது போன்று தந்தை வீடு திரும்பியுள்ளார். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி நகரைச் சேர்ந்தவர் இஸ்மாயில். அவருடைய மனைவி சபீனா. 8 வயதில் ஷீபாத், 7 வயதில் அயத் மற்றும் 5 வயதில் மரியம் என்ற 3 பெண் பிள்ளைகள் இருந்தனர். இஸ்மாயில் ஆட்டோ ஓட்டி வந்த நிலையில் குடும்ப தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவருக்கு வருமானம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவரின் மனைவி சபீனா வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது 3 குழந்தைகளுடன் ஆட்டோவில் வெளியே சென்ற இஸ்மாயில் வீடு திரும்பிய போது தனியாக வந்துள்ளார். அவரிடம் குழந்தைகள் எங்கே என்று மனைவி சபீனா கேட்டுள்ளார். அதற்கு இஸ்மாயில் சரியாக பதில் கூறாமல் தட்டி கடித்துள்ளார். இதையடுத்து சபீனா தனது 3 மகள்களையும் காணவில்லை என்று காமாரெட்டி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு சிறுமிகளை தேடி உள்ளனர். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. பின்னர் தந்தை இஸ்மாயில் நடவடிக்கைகள் மீது சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வறுமையின் பிடியில் சிக்கிய இஸ்மாயில் தனது குடும்ப தேவைகளுக்காக 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமலும் அதற்கு வட்டி கூட கட்ட முடியாமலும் தவித்து வந்துள்ளார். வறுமை கழுத்தை நெரித்ததால் குழந்தைகளுக்கு 3 வேளையும் சரியாக உணவு கூட வழங்க முடியாமல் திண்டாடி உள்ளார். தனது இயலாமையால் இஸ்மாயில் கடும் மனவேதனையில் இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் தனது மகள்களுக்கு வெளியே சென்று ஹோட்டலில் தோசை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அதை கேட்டதும் உற்சாகமான சிறுமிகள் தந்தையுடன் ஆட்டோவில் ஏறி சென்றுள்ளனர். ஹோட்டல் வரும் என்று பார்த்த நிலையில் ஊருக்கு வெளியே உள்ள குளத்திற்கு அருகே ஆட்டோ நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் ஆட்டோவில் இருந்து குழந்தைகளை வெளியே இறக்கிய இஸ்மாயில் ஈவு இரக்கமின்றி ஒவ்வொருவரையும் பிடித்து குளத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளார். அனைவரும் 5 முதல் 8 வயதுடைய சிறுமிகள் என்பதால் நீச்சல் தெரியாமல் குளத்தில் தத்தளித்தவாறு உயிருக்கு போராடி உள்ளனர். பெற்ற தந்தை வெளியே இருந்தபடி அரை மணி நேரமாக குளத்தையே வேடிக்கை பார்த்துள்ளார். 3 குழந்தைகளும் மூச்சடைக்கு உயிரிழந்ததை உறுதி செய்ததும் அங்கிருந்து இஸ்மாயில் கிளம்பியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் தீயணைப்பு துறையினருடன் சென்று குளத்தில் தேடுதல் பணியில் இறங்கினர். அதில் 2 சிறுமிகளின் உடலை கைப்பற்றிய நிலையில் மூத்த குழந்தையின் உடலை தேடும் பணி தொடர்ந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இஸ்மாயிலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 லட்சம் ரூபாய் கடன் நெருக்கடி, குடும்ப வறுமை, சாப்பாட்டுக்கே வழியில்லாத காரணத்தால் 3 பெண் குழந்தைகளை பெற்ற தந்தையே குளத்திற்குள் தள்ளிவிட்டு கொலை செய்தது தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.